அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அந்த கதையின் நாயகி தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கவனம் இல்லாம நடந்து போய் உருண்டுடுறாங்க மாடிப்படியில. அவ்வளவுதான் கதை படிக்கிட்டு. எப்பயுமே எம்ஜிஆர் விழுத பிடிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து பாஞ்சி கதாநாயகியை காப்பாற்றுவதை போல அப்படித்தானே திரைப்படங்கள்ல நிகழும். அவரு அறவாழி தூக்கி விடுறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் பல பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறது, அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது, பல காதலர்களையும் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் இருவரும் காதல் வயப்பட்டு அவங்க இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா சொல்றோம். பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கை நன்றா போய்கிட்டு இருக்கு. ஆனா அவர் பொறியாளர் கென்னடி ரொம்ப நல்லா அதை சொல்லி கேட்டார். எவ்வளவோ காலம் ஆகி பெரிய கண் மருத்துவராக அவங்க சிதம்பரத்தில் வேலை செய்து பெரிய மருத்துவமனையெல்லாம் கட்டி அவர் அறவாழி ஆங்கில பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஒரு பெண்ணை பெற்று அதுவும் வெளிநாட்டுல மருத்துவம் படித்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளவு நாள் கழித்து சாதி மாறி திருமணம் செய்திருப்பதை காரணம் காட்டி அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்கான முயற்சிகள் நடக்குது. அதற்கு சிதம்பரத்துல ஒரு லாட்ஜில கூடி சதித்திட்டம் போட்டு மயக்க மருந்து கொடுத்து அறவாழியையும் அவருடைய துணைவியார் தமிழ்ச்சியையும் கடத்திக்கிட்டு போயாவது கையெழுத்த வாங்கிடுறது. சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்கள, ஒரு சொத்தை எனக்கு எழுதி கொடு, இல்லைன்னாக்கா உங்க அப்பாவுக்கு சொத்தெல்லாம் அழிச்சிருவேன், விட மாட்டேன். யாருன்னு நினைச்ச இந்த அட்டூழியம் அங்க நிகழ்த்த பெறுது. அப்படி அவங்க வீட்டுக்கு மேலகரத்துல உள்ள தன் தந்தையார் வீட்டுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு அந்த மருத்துவர் தமிழ்ச்செல்வி தன்னுடைய துணைவர் அறவாழியோட போயிருக்கும் போது பாயாசத்துல மருந்து போட்டு கொடுக்க முயற்சி பண்ணும்போது தமிழ்ச்செல்வியுடைய தங்கை மகள் முத்துநகைன்னு பேரு அந்த பெண் ஓடி சீக்கிரம் போயிருங்க, உங்களை கொல்லுவதற்கான நடவடிக்கை எல்லாம் நடக்குதுன்னு சொன்ன உடனே ஒடியாந்து கார்ல ஏறுறாங்க. இதுக்கு முதல்லயே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சொத்தை கேட்கிறாங்க. அதுவும் சாதி தலைவர் பெரிய நாயகம்னு பேரு, அவரு ஜாதி கட்சி தலைவர். அவரோட சகோதரிய திருமணம் பண்ண டாக்டர் பொன்னம்பலங்கிறவரு எழுதி வாங்கணும், நிறைய கடன் பேங்க்ல இருக்கு, இந்த சொத்தை பிடிக்கி அத அடமானமா கொடுத்து சரி பண்ணி கொள்வதற்கு கொண்டா. இவங்க ஏன் ஒரு சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல, கொண்டாவும் சொத்தை. இதுதான் அந்த கதையில் இந்த அட்டூழியம் நடக்கிறது. அது ஒரு பெரிய சாதி தலைவருடைய பார்வையில நடக்குது. போன் பண்ணி சொல்றாரு, சீக்கிரம் பதிவு பண்ணி கொடுத்துருன்னு. இவங்க என்ன செய்யறாங்க, உடனே இன்னொரு சாதி, அதாவது அகில இந்திய ஜெய்பீம் அமைப்பு சேர்ந்தவங்க கிட்ட போய் நீங்க ஒரு 10 வருஷம் லீஸுக்கு வச்சுக்கோங்க, நாங்க போயிட்டு வர்றோம் மறுபடியும் என்று ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடுக்கு போன இடத்துல அவங்க கடத்துறதுக்கு முயற்சி, தப்பிச்சு ஓடி ஒரு கார்ல திருச்சியில விமான நிலையம் சேர்ந்துடுறாங்க. அந்த விமான நிலையத்துக்கு சேர்றதுதான் முதல் அத்தியாயம். அதன் பிறகு அந்த கதைகள் அப்படி தொடருது. அப்பதான் திரும்ப அவங்க போய் மலேயா போகும்போது ஐயா பழநெடுமாறன் அவர்களுடைய பெயர் 2-3 இடத்துல வருது. அவங்க அங்க மெய்யப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அவங்க தொலைபேசியில சொல்லி இந்த மாதிரி வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வரவேற்று அழைச்சிட்டு போய் அங்கேயே 2 பேரும் செட்டில் ஆயிடுறாங்க. மகள் கல்யாணத்துக்கு கூட அந்த அம்மா வரல. இதுதான் அந்த ஓட்டம். சாதியற்று வெவ்வேறு சமூகங்களோட திருமணம் செய்து நிம்மதியாக மனிதர்களாக வாழக்கூடியவங்க கிட்ட போய் ஐக்கியமாயிடுறாங்க. இதுதான் நடக்குது. அதாவது சாதியற்ற சமூகம் என்பதுதான் பிரச்சனைக்கு தீர்வு.
ஆனா ஓட்டம் தீர்வு அல்ல. ஏன் கேட்டா, இப்ப அறவாழிக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஓடுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. தொலைபேசியில சொல்றதுக்கு ஐயா பழநெடுமாறன் இருந்தாங்க. சாதி பிரச்சனையில மாட்டி சிக்கி சீரழிஞ்சு ஆணவ படுகொலைக்கு ஆட்படுறவன் எல்லாரும் மலையா ஓடிப்பட முடியாது, சிங்கப்பூர் ஓடிப்பட முடியாது இல்ல. அப்ப நம்ம இங்க இருந்து போராட வேண்டி இருக்கிறது அல்லவா? அந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வசதி இன்னொருவருக்கு கிடையாது. அப்ப நம்ம இங்க இருந்து போராட வேண்டி இருக்கு. கதையை அவர் இத சொல்லி வரும்போது இந்த மண்ணே வேண்டான்னு அங்க போய் தங்குற அளவுக்கு வெறுத்து அந்த தமிழ்ச்செல்வி அவங்க இருந்தாங்கிறது பல செய்திகளை நமக்கு உணர்த்துது. அவர் அந்த ஐயா ஆத்மநாதன் அவர்கள் இந்த கதையை சொல்லும் போது வேறு சில செய்திகளை அவர் முன்வைக்கிறார். அதுக்கு நம்ம அவரை பாராட்டணும். அவர் என்னன்னு சொன்னா, தமிழ்ச்செல்வியோட சிதம்பரம் கோயில்ல போய் உட்கார்ந்து பேசுறார். காதல் நிலையில கண்ணே மணியே பொன்னே மணியே தானே வழக்கமா வரும். அதெல்லாம் இங்க வரல. அந்த கோயிலை பற்றி விவரிக்கிறார். அந்த கோயிலினுடைய வரலாறு, அந்த தீட்சிதர்களை பற்றி, அந்த கோயில் தீட்சிதர்கள். எனக்கு ஐயா நான் சிதம்பரம் அந்த தீட்சிதர்களை பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். கூடுதலான தகவல்கள் பெற்றோம். நான் அந்த பிரச்சனையான விஷயங்களை சொல்லுவேன். என்னுடைய எம்ஃபில் டிசர்டேஷன் தமிழ் ஈழம் அதான் முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஆய்வு ஈழம் பற்றி. அதே மாதிரி என்னுடைய பிஹெச்டி தமிழ் தேசியம் 1998. அப்ப பிரச்சனையை தேடி ஆய்வு செய்யணும் போது நான் தீட்சிதர்கிட்ட போய் செய்திக்காக உட்கார்ந்தா என்னை அழைச்சிக்கிட்டு போனவரு அவர் வேளாள சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு அங்க அறக்கட்டளை இருக்கு, ரொம்ப மதிப்பாங்க. என்னதான் மதிச்சாலும் அந்த தீட்சிதர்கிட்ட போய் உட்கார்ந்து கேள்வினோன்னு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தான் ஆயிருக்கும். நீங்க என்ன வரணும்னு என்ன கேட்டார். நான் இயல்பாகவே கொஞ்சம் எடக்கு மடக்காதான் பேசுவேன். எனக்கு அது சொல்லு உள்ள குத்திட்டு நீங்க என்ன வரணும்னு ஏன் மாநிலம் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கற்பும் இல்லை, ரொம்ப சேர்ப்பும் இல்லை. அவருக்கு அப்படியே மூஞ்சி இறுகி போச்சு. எனக்கு அதுக்கு மேல செய்தி சொல்ல மாட்டேன்னுட்டாரு. நீங்க எவ்வளவு இது நடந்து இப்ப எவ்வளவு ஆகும்? ஒரு 15 ஆண்டுகள், 18 வருஷம் இருக்கும். இன்னமும் நாம சூத்திரர்கள் தான், இன்னமும் நாம பஞ்சமர்கள் தான். ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டுவாங்க நம்ம குலம் என்ன கோத்திரம் என்ன, தமிழுக்கு ஏதுங்க குலம் கோத்திரம், குலம்ங்கிறத விட்டுருங்க. கோத்திரம் ஏது? ஒருத்தனுக்கு கோத்திரம் இருந்தாலே அவன் தமிழனா இருக்க முடியாது. நாங்க ஆண்ட பரம்பரைம்பாங்க. யாருதான் ஆளல? அல்லது யார் ஆண்ட பரம்பரை? எல்லாம் உழுகுடிகள் தான், எழுதெல்லாம் குடிப்படைகள் தானே, எல்லாம் குடிப்படைகள் தானே. மன்னர்கள் ஆண்டு இருப்பான், அவங்க இந்த வகைராக்கள் அடுத்தடுத்து ஆண்டு இருப்பாங்க. தான் சாதி ஆண்டதாக ஒருவர் கருதுவதே ரொம்ப தவறானது, கற்பனையானது. எல்லா சமூகங்களிலிருந்தும் ஆண்டு இருப்பார்கள். தான் சாதி ஆண்ட சாதி என்று கருதுவது ரொம்பவும் பொய்யானது, தவறானது. நம்ம இதுல நம்ம சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இந்த கோயிலை பற்றி அவர் சிந்திக்கிறார், நமக்கு சில செய்திகளை கொடுக்கிறாரு. அந்த கோயிலை பற்றி இது தீட்சிதர்கள் கட்டியது இல்லைங்கிற செய்தி அவர் சொல்றாரு. அதுல கூடுதலா நான் சில செய்திகளை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது தீட்சிதர்கள் இவங்க இல்ல தில்லைவாழ் அந்தணர்கள், இவன் பூரா மலையாளத்திலிருந்து வந்தவங்களும்
வேறு காஷ்மீரிலிருந்து வந்தவங்களும் சிலர் இருப்பதாக கணிக்கிறாங்க. அதாவது 1311 இருந்து 76 ஆண்டுகளுக்கு அந்த கோயில்ல பூசையே கிடையாது. 76 ஆண்டுகள் கழிச்சுதான் விஜயநகர பேரரசின் அமைச்சர் முத்தைய தண்டநாயகன் மறுபடியும் அங்க வழிபாட கொண்டு வர்றான். 76 ஆண்டுகள் கழிச்சு வழிபாட கொண்டு வர்றதுக்கு 14ஆம் நூற்றாண்டுல நம்ம இப்ப கட்டணம் கட்டுறதுக்கு சித்தாளு தேடுவோம்ல, நாளைக்கு ஒரு 10 பேர் வந்துருங்க பாப்போம்ல, அதே மாதிரி பிடிச்சவங்க தான் தீட்சிதர்களாக அவங்கள உள்ள கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, பீஜப்பூர் சுல்தான் படையெடுப்பின் போது 37 ஆண்டு 10 மாதம் 20 நாட்கள் 1248 இருந்து 1286 வரைக்கும் அங்க வழிபாடு நடக்கல, ஓடிட்டாங்க எல்லாரும். பல தடவை புது புது ஆட்களை எல்லாம் கொண்டு வந்துதான் அங்க வழிபாடு தொடங்கப்பட்டது. ஹைதர் அலி படையெடுப்பின் போது 1780 இருந்து 84 வரைக்கும் படைப்பிரிவு அந்த கோயிலுக்குள்ள தங்கி இருந்தது. சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி தான் அங்கதான் ஆக்குனாங்க. இதை நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, நாம நினைக்கிற மாதிரி தீட்சிதர்கள் ரொம்ப புனிதமானவர்களோ அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வழியில் வந்தவங்களோ கிடையாது. புதின ஆசிரியர் அவங்க ஆத்மநாபன் அவர்கள் இந்த கோயிலை கட்டியது என்பது மன்னர்கள் என்ற செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார். பல மன்னர்கள் இதற்கு பங்களிச்சிருக்கிறாங்கிறத, அதாவது அவங்க கூட உட்கார்ந்து பேசுவதாக சொல்லி இதை பதிவு பண்றாரு. இன்னும் சரியா சொன்ன, கிழக்கு கோபுரத்தை விக்ரம சோழன் கட்டுறான், மேற்கு கோபுரத்தை பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் கட்டுறான், வடக்கு கிருஷ்ணதேவராயர் கட்டினது, தெற்க கோப்பரஞ்சிங்கன் காடவராயன் கட்டுறான். வெவ்வேறு மன்னர்கள் சிற்றரசர்கள் அதை கட்டி இருக்கிறாங்க. பிரகாரமுமே வெவ்வேறு மன்னர்களுடைய பேர்ல இருக்கு. அதுக்கு பொன் வைத்தவெல்லாம் யாரு? இந்த கோயில் எங்க கோயில்? எப்படி உங்க கோயிலாகும்? உங்களுக்கு பல பேருக்கு நினைவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கரையான் புற்றுக்குள் கருணாகம், தில்லை கோயிலுக்குள் தீட்சிதர்கள் நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன் ஆய்வுக்கு பிறகு. அத பண்ணை வெளியீடுல ஒரு புத்தகத்துல மையமான கட்டுரையாக அதை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஏராளமான செய்திகள் நான் அதுல பேசியிருந்தேன். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அதே திசையில அதையொட்டி ஐயா ஆத்மநாபன் அவர்கள் இதில் செய்தியை பதிவு பண்ணி இருக்கிறார். அன்பரசன் கதாநாயகியோட மாமா வர்றாரு, அவன் அன்பரசன் மிக தெளிவா ஈழ பிரச்சனையை 1977 வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. 77ங்கிறது அந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம். அப்ப தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள வரலாறு அதில் சொல்லியிருக்காங்க. அதுபோல காஞ்சிபுரம் புத்த விகாரைகள்லாம் எப்படி நொறுக்கப்பட்டு இவங்க கோயில்களாக மாற்றப்பட்டதுங்கிற செய்தியையும் இதுல பேசுறார். நம்ம அது மாதிரி பூங்கார் பற்றி இதெல்லாம் அதே ரோமியோ அண்ட் ஜூலியட் யாராவது படிக்கலன்னா படிச்சுக்கலான்னு அவர் சொன்னார். நம்ம ஆமா, நான் ஷேக்ஸ்பியருடைய எழுத்துக்களை விரும்பி படிக்கும் தன்மை உண்டு. ரோமியோ அண்ட் ஜூலியட் ஒன்றும் காதலுக்கு இலக்கணம் ஒதுத்த பிழை கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஆனா அதை எழுதுற அந்த நடை இருக்குல்ல, அதுதான் அதுக்கு உயிரோட்டம் இருக்குது. 16 வயசு ரோமியோவும் 13 வயசு ஜூலியட்டும் காதலின் இலக்கணக்குமாரெல்லாம் அதுல நம்ம சொல்லிட முடியாது. ஆனா செத்து போறாங்க 2 பேரும். ஆனா ஒரு விஷயத்தை சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, நகைச்சுவையா சொல்லுவது, நெகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு சொல்லுவது, அது ஜூலியஸ் சீசருக்கு ஷேக்ஸ்பியருக்கு கைவந்த கலை.
ஏன் ஜூலியஸ் சீசர் வந்துடுச்சுன்னு சொன்னா, அதாவது ஜூலியஸ் சீசரை கொண்டுடுவாங்க. கொண்ட உடனே சதிகாரர்கள்லாம் போட்டு அடிப்பாங்க. முதல்ல ஜூலியஸ் சீசரை கொண்டது நியாயம்னு நம்புவாங்க. புரூட்டஸ் தானே சொல்லியிருப்பான். புரூட்டஸ் தான் சொல்லியிருப்பான். புரூட்டஸ் அது எதுக்கு உள்ளதா அது எதுக்கு கொடுக்கணும். ஜூலியஸ் சீசரை கொண்டது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற சொல்றதுக்கு there is tears for his love, there is tears for his love, joy for his fortune, honor for his valor and death for his ambition. அன்பு, அவன் மீது உள்ள அன்பால் அழுகிறேன். அவன் வீரத்தை கண்டு அவனை நான் மதிக்கிறேன். அவன் ஒரு பேராசைக்காரன், ஆகவே அவனை கொள்கிறேன். இப்படி ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்லுவதுங்கிறத ஷேக்ஸ்பியர்கிட்ட ரசிச்சு ரசிச்சு படிக்கலாம். நம்ம அப்படிதான் போட்டு அடிப்பாங்க. சின்னான்னு ஒருத்தன், ஒரு பொயட்டு, அவனை போட்டு அடிப்பாங்க. சின்னா, சதிகாரன் சின்னா இதை வந்துட்டான், அடியம்மா. அவன் சொல்லுவான், ஐ எம் நாட் தட் சின்னா, ஐ எம் சின்னா த பொயட். நான் அந்த சின்னா இல்லைங்க, நான் பொயட் சின்னாங்க. ஓஹோ, அப்படின்னா beating for his bad poetry. நான் ஷேக்ஸ்பியர் ரொம்ப ரசிச்சு படிக்கிறது உண்டு. ஒவ்வொன்றையும் பல பக்கங்கள் மனப்பாடமும் பண்ணிருக்கேன் நான் அவரை. அது எதுக்கு சொல்ல, ஜூலியஸ் சீசரை நீங்க எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லி, அப்புறம் முக்கியமான தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து, அதை இங்கிலீஷ்லயே கொடுத்து இவ்வளவு பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப பாராட்டுவதற்குரியது. அந்த கடைசியா அந்த சாதி பிரச்சனை என்பது வரும்போது, இந்த சாதியை கொன்று வைக்க என்ன வழி, அந்த செய்திகளை நான் கொஞ்சம் பேசிக்க அனுமதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதாவது இந்த நாவலுக்கு ஒரு நோக்கம் இருப்பதாக நான் கருதுறேன். கதையை சொல்லி முன்னுவது நோக்கம் இல்லை. கதையை சொல்ற மாதிரி செய்திகளை பேசுவதுதான் இந்த நாவலுடைய நோக்கம் நான் நம்புறேன். அப்ப இந்த நாவல்ல என்ன வருதுன்னா, இந்த சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியது, சாதியற்ற ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும். அவர் இதுல சொல்றாரு, இந்த சாதி இல்லாத ஒரு சமூகம், அதாவது சாதி எப்ப மாயும் கொள்ளலாம், சாதி எப்ப ஒழிச்சு கட்டலாம்னா, மேற்கு உலகம் போல முதலாளித்துவம் வளர்ந்து நிலவுடைமை சமூகம் தகர்த்தெறியப்பட வேண்டும் அப்படின்னு அது சொல்ற. மேற்கு உலகத்துல முதலாளித்துவங்கிற அந்த மிடில் கிளாஸ் பூஷ்வா சிங்குலர் வகுப்புக்கு பூஷ்வாசின்னு சொல்லுவோம். அது அந்த முதலாளிய வகுப்பு பெரும் புரட்சி ஒன்றை நடத்தியது. அது என்ன பிரெஞ்சு புரட்சி. 1789 அந்த பிரெஞ்சு புரட்சி நடக்கும் போது எல்லாம் நிலவுடைமை சமூகம் தொடர்பா இருந்த அத்தனையும் காணாமல் போச்சு, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது முதலாளிய புரட்சின்னு சொல்லுவோம், ஜனநாயக புரட்சின்னு சொல்லுவோம் பிரெஞ்சு புரட்சிய. அங்க புரட்சியை நடத்த ஒரு முதலாளிய வர்க்கம் உருவாகி இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது, முதலாளிய வர்க்கம். அதுதான் அவர் சொல்றாரு, மேற்கு உலகம் போல முதலாளித்துவம் வளர்ந்து நிலவுடைமை சமூகம் தகர்த்தெறியப்பட வேண்டும், அது தீர்வு. ஆனா முதலாளித்துவ சமூகம், முதலாளித்துவ வர்க்கம் என்று ஒன்று இங்க உருவாகி இருக்கிறதா? தரகு முதலாளியம் இருக்கு, தேசிய முதலாளியம் இல்ல. நாங்கள் தமிழ் தேசிய முதலாளிகள் நெஞ்ச நிமிர்த்துற வர்க்கம் இல்ல. ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை ஒடுக்குவதால் இங்க நீங்க தேசிய இன முதலாளிகளிடையே ஒரு ஒற்றுமை அப்படி வரல. முதலாளிகள் தரகு முதலாளிகளாக இருக்கிறார்கள். இந்திய அளவுல முதலாளிகள் தங்களுடைய லாப நோக்கோட இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதாவது பெரிய அளவுக்கு உற்பத்தி பெருகி தொழில் உற்பத்தியின் காரணமாக ஒரு முதலாளிய வகுப்பு வளரக்கூடிய வாய்ப்பே இங்க இல்லை. இங்க ஏன் அப்படி உருவாக்கலைங்கிறதுக்கும் ஆய்வு நம்ம செய்யும் போது
சில கூறுகள் நமக்கு கிடைக்குது. கிராம ராஜ்யத்துல, இங்க எல்லாம் கிராம ராஜ்யம் தானே, கிராம ராஜ்யங்கள்ல கடந்த காலத்துல அங்கங்க அந்த ஊருக்கு வேண்டியதைத்தான் உற்பத்தி செய்தார்களே ஒழிய பெருவீத உற்பத்தி அதிலிருந்து ஒரு முதலாளியம் என்பது வளர்ந்துடல. அந்த ஊருக்கு வேணுங்கிறத உற்பத்தி செய்யணும், அந்த ஊருக்கு சேவை செய்யணும். சேவைசாரிகள் எல்லையை தாண்டி போவது குற்றம். அப்படி வச்சதுனால ஒரு பெரிய அளவிற்கு இங்கு ஒரு வர்க்கமாக முதலாளியம் என்பது இங்கு வரல, சாதிகளாக இங்க மாறி போச்சு. இப்ப நம்ம இந்த சாதிகள் குறித்து கூட அவங்க இந்த நூல்ல பேசி இருக்கிறாங்க நண்பர்களே. அதாவது வடக்க சாதிகள் உருவான விதமும் தெற்க சாதிகள் உருவானதும் ஒன்று அல்ல. வடக்க அந்த பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர இந்த வருடங்கள் ஒன்றோடொன்று கலந்தால் புது சாதிகள், சங்கர சாதிகள் பேரு. மேல் சாதி ஆணுக்கும் கீழ் சாதி பொண்ணுக்கும் பிள்ளைகள் பிறந்தா அனுலோமான்னு சொல்லுவோம். கீழ் சாதி ஆணுக்கும் மேல் சாதிக்கும் பிறந்தாக்கா பிரதிலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூத்திரனுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிள்ளை பிறந்தா சண்டாளன்னு பேரு. அப்ப இது சாதிகள் வர்ண கலப்பால் அங்க உண்டாச்சு. ஆனால் இங்க அப்படி கிடையாது. இங்க பெருவீத உற்பத்தி வந்தது. ஒரு காலத்துல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்புனால விவசாயம் அபரிமிதமான உற்பத்தி ஏற்பட்டது. விவசாயத்தில் இருப்பவர்களே ஒரு குடும்பத்துக்கும் உற்பத்தி பண்ணிக்காம அவங்க கைவினைஞர்களாக மாறினாங்க. இந்த உற்பத்தியை வாங்கி விற்கக்கூடிய செல்வந்தர்கள், வணிக செல்வந்தர்கள் எல்லாம் உருவானாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. அப்ப நில உடைமையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்க உழைப்பு சுரண்டல் செய்யறாங்க. அப்பதான் பார்ப்பனர்கள் இங்க வர்றாங்க. கருங்கல் கோயில்கள் கட்டப்பட்ட காலமும் பல்லவர்களுடைய ஆட்சி தொடங்கிய காலமும் அவர்களோடு வருண தர்ம முறை இங்கு கொண்டு வரப்பட்ட காலமும் எல்லாம் ஒன்று. அப்ப அவங்க வந்தாங்க. முன்னமே இங்க பல்வேறு தொழில் செய்யக்கூடிய பிரிவுகளாக இருந்தவங்க பூராவும் உழைப்பு சுரண்டலுக்கு இந்த தத்துவம் வர்ணாசிரமம் சாதகமா இருக்குங்கிறதுனால அது ஏற்கப்பட்டது. இந்த உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்த பார்ப்பனர்கள் கொண்டு வந்த வர்ண தர்ம முறை பயன்படுத்தப்பட்டது. அதனால நம்ம இங்க இருக்கக்கூடியதெல்லாம் இதுதான் தொழிற்பிரிவுகள். அங்கு அப்படி அல்ல. இந்த தொழிற்பிரிவுகள் பின்னாடி சாதிகளாக மாற்றப்பட்டது. இந்த மாற்றம் எப்ப ஏற்பட்டதுன்னா பல்லவர்கள் காலம், முற்கால பாண்டியர்கள் காலத்திலிருந்து இது தொடங்கி வந்திருக்கிறது என்பதுதான். இப்ப இது நம்ம எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்ற ஒற்றை செய்தியோடு நான் இதை நிறைவு பண்ணிக்கிறேன். மற்றது இந்த நூல்கள்ல சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலத்துல ஓட்டம்ங்கிறது நமக்கு தீர்வா இருக்க முடியாது. என்ன செஞ்சாங்க பல சாதிகள், ஆங்கிலேயர்கள் 1835 பொது கல்வி இயக்குநராக தொடர்ந்து மெக்காலே. என்னடா உலகம் இது? மேல் சாதி மேல் உயர்குடி பிறப்பாளர்கள் போய் குருநாதர்கிட்ட உட்காந்து படிச்சுக்குவாங்களாம். இந்த மக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடமே இல்லாத ஒரு நாடா இருக்குதுன்னு அதிசயப்பட்டாம. பள்ளிக்கூடமே ஒண்ணு கிடையாது. தராசு பிடிக்க கத்துக்குவான், இந்த கட்டடம் கட்டுறவன் அது தொடர்பானதை மட்டும் கற்றுருப்பான் நடைமுறையா. பொதுக்கல்வி என்று ஒன்றே கிடையாது இங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் இங்க 1813 கல்வி என்பதை நாங்கள் தருவோம், அது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு 10,000 பவுண்டு ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு 1835 கல்வி கொள்கையை மெக்காலே பிரபு வகுத்து அதுலதான் ஆங்கில கல்வி கொடுத்தது. மெக்காலே கல்வி திட்டம்ங்கிறத எல்லாரும் திட்டுவாங்க. மெக்காலே குமாஸ்தா கல்வியை கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி உங்க தாத்தா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஏது கல்வி? அவங்கதான் கல்வி கண்ணை திறந்து வச்சாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்து
ஆங்கில கல்வி கொடுத்து அள்ளி தருகிறோம், உங்க மொழிகளை வளப்படுத்துங்கள்னே சொல்றாரு அவரு. இதெல்லாம் நடந்தது. அப்பதான் கண்ணை தொடர்ந்து பாக்குறாங்க எல்லாரும். ஓஹோ, உயர்குடியாக்கம் பற்றிய சிந்தனை வருது. 1833-35க்கு பிறகு கல்வி கொஞ்சம் பெற்ற பிறகு எல்லா சாதிகளும் சாதி புராணம் எழுதி கொண்டாங்க. மேல்குடியாக்கம், சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்பதை நோக்கி நகர்ந்தது. அப்பதான் இங்க மேல்குடியாக்கம் நடந்தது. பல சாதிகள் நாங்க ஆண்ட பரம்பரைங்கிற அந்த குரல் கூட அப்பதான் எழுது. பல்வேறு சாதிகள், நான் ரொம்ப விரிவா சொன்னா தேவையில்லை. இப்ப 1986 வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் தொடங்குது. ஒவ்வொரு சாதியும் தங்களுக்கான புராணங்கள் எழுதிக்கிட்டாங்க. 1929 அன்னைக்கு நீதி கட்சி ஆட்சியில் இருக்கு. ஆங்கிலேயர்கள்ட்ட அன்னைக்கு வன்னியர்ங்கிற சொல் பல்வேறு சாதிகள் தங்களுக்கான பட்டமாக எடுத்துக்கிற வார்த்தை. பிள்ளைங்கிற சொல்லும் பல்வேறு சாதிகள் பட்டமாக எடுத்துக்கிற வார்த்தை. தெலுங்கு பகுதியிலிருந்து வன்னியர்கள்ங்கிறவங்க வந்தவங்களை கோயில் அருகாமையில் குடி வைத்தார்கள். அதுக்கு முன்னாடி பள்ளிங்கிற சாதி, வரையர் பள்ளி என்ற சாதி. இந்த பள்ளி என்ற சாதியும் வன்னியர் என்ற சாதியும் மெர்ஜ் ஆயிடுது. பல பேர் நினைச்சுவாங்க சாதிகளை வைத்து தமிழர்களை அடையாளப்படுத்துவதுன்னு. அப்படிலாம் கிடையாது. பல்வேறு சாதிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்றன, கலந்து இருக்குது. சாதிகளை வச்சு தமிழர்களை அடையாளப்படுத்துவதுங்கிறதே தவறானது, முடியாது. இது யாரு புள்ளி விவர அடிப்படையில் ஆய்வுகளை நடத்தக்கூடிய நொகுரு தராஷிமா, ஒய் சுப்பராயலு, இவங்கெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகங்களை எடுத்து இதுல தெலுங்கு பழக்க வழக்கங்கள் என்னென்ன இருக்கு, என்ன வழிபாடு இருக்கு, போக்குவரத்து, இன்னைக்கு எல்லாம் அதுக்கு பிரிச்சு ஆய்வு செய்யறாங்க. அதனால நாங்க சாதி அடிப்படையில தமிழர்களை அடையாளப்படுத்துவோம் சொல்லுவதே தவறானது. 1929 நான் ஒரு ஜாதியை மட்டும் நான் அடையாளத்துக்கு எடுத்துக்கிறேன். பெருமிதமாக இருக்கக்கூடியவர்கள் வன்னியர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒரு மாதிரிக்கு, சாம்பிளுக்கு. இப்ப அவங்க 1929 சென்னை மாகாண சட்டத்துறையிடம் அரசாணை பெற்றார்கள். என்ன அரசாணைனாக்கா, சத்திரியர்னு எங்களுக்கு போட்டு கொடுங்க. 1922 MC ராஜா அங்க சென்னை சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வர்றாரு. அவர் உறுப்பினர், எங்களை பறையர் பல்லர்னு இனிமேல் சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர் தான் சொல்லணும். ஏற்கப்பட்டது. 1922 ஆதி திராவிடர் ஆகிறாங்க. 1929 வன்னியர்கள் இவங்க சத்திரியர்னு அறிவிக்கப்படுறாங்க. அந்த அரசாணையில ஒரு வரி ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றாரு, அந்த அரசாணை இப்படி: It has been the uniform policy of the government. It has been the uniform policy of the government. இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட கொள்கை என்னவென்றால், if communities desire to be known by any name, உங்களுக்கு எந்த பேரை வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, other than that by which they have been designated up to a certain point of time, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேற பெயர்களால நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் நீங்க என்ன பேர் வச்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அத not to object to the course being followed, அது ஃபாலோ பண்றதை நாங்க ஆட்சேபிக்கவில்லை. The government accordingly direct, இந்த அரசாங்கம் அந்த வழிகாட்டுதலை தருகிறது, that the following terms shall in future be adopted in the place of vanniyars or pallis. வன்னியர் என்பதற்கு பதில் பல்லிஸ் என்பதற்கு பதிலாக in all official documents, எல்லா டாக்குமெண்ட்களிலும் வன்னியகுல சத்திரியர்ஸ் in Tamil districts and அக்னிகுல சத்திரியர்ஸ் in Telugu districts of the Madras presidency. கேக்குறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க கேக்குறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க என்று அவங்க விரும்பின பெயரில் சாதிகளை பதிவு செய்து கொடுத்தார்கள். நாடார்களுக்கு அந்த வரலாறு எதனால இவங்க முறையாக கொண்டு போய் இவங்க கேட்கல,
இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியல, அதை பார்க்கணும். இவங்க எப்படி கேட்டிருக்காங்க என்னன்னு. அதே மாதிரி சூத்திரர்கள் சொல்லி இங்க சூத்ரா அப்படின்னு சொல்லி இவங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை இவங்க அன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலத்திலேயே நீதி கட்சி காலத்துல ரெக்கார்ட்ஸ்ல சூத்ரா என்ற பட்டம் நீக்கப்படுகிறது பதிவு பண்ணிட்டாங்க உடனே. அது ஒரு முக்கியமான காலகட்டம். சூத்திரர் என்ற பெயரானது நீக்கப்பட்டது. ரொம்ப பெரிய வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்த 1920 இருந்து குறிப்பா பெரியார் 1928 இருந்து 38 25 ஆதி திராவிடர் மாநாடு போட்டிருக்காரு. திராவிடர் வேற ஆதி திராவிடர்கள் எல்லாம் ஒண்ணு என்று 25 மாநாடு 1928 இருந்து 38. அப்ப கடந்த கால வரலாறெல்லாம் நம்ம அறியல, யாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அவங்களை இன்னைக்கு அதாவது பிராமண சமூகத்துக்கிட்ட இருந்தத பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அவன் பொறுமனான். அந்த பொறுமலுடைய வெளிப்பாடுதான் திராவிடம்னா என்னன்னு கேட்கும்போது பெரியார்லாம் சொன்னாரு. ஆரிய மறுப்பு, சமஸ்கிருத மறுப்பு, வடவர் மறுப்பு, ரிக்வேத சாம அதர்வன புராணங்கள் மறுப்பு, ராமாயண மறுப்பு, சமஸ்கிருத மறுப்பு, வட இந்திய மறுப்பு, இந்திய தேசிய மறுப்பு, எல்லாத்துக்கும் ஒற்றை சொல் திராவிடம் போ. நான் சூத்திரர் இல்லை என்பதால் என்னை திராவிடர் என்கிறேன் அப்படின்னு சொன்னவர் சொன்னாரு. நான் இந்தியர் இல்லை என்பதாலும் திராவிடர் என்கிறேன். நம்ம இந்தியருக்கு ஒத்துக்க மாட்டாராம், அதுக்கு திராவிடம் சொல்றாங்க. இவ்வளவெல்லாம் நடந்ததுங்க. இதன் பிறகு இப்பதான் வர்றான். எங்களை என்ன பாடுபடுத்தி எங்களுடைய மொனப்புலிய முடச்சில்ல ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பெரியாரையும் அந்த திராவிடங்கிற சொல்லியும் 6 நாளா கிடைக்கிறது ஆட்கள் வச்சுக்கிட்டு திராவிடம்னாக்கா தெலுங்குன்னு அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு தான் திராவிடம்னு பேரு. அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் திராவிடங்கிற சொல்ல. சும்மா சொல்லிவிடு. எங்களுக்கு தெரியாதா திராவிடம்னாக்கா தெலுங்கு ஆதிக்கத்தை உருவாக்குறது. அந்த வரலாறு அன்னைக்கு டி.எம். நாயரும் அவரு தியாகராஜ செட்டியும் நடேசனார் இவங்க 3 பேரும் கை கோர்த்து அன்னைக்கு மலையாளி இங்க தமிழ்நாட்டுல, அதுக்கப்புறம் இங்க இவரு தெலுங்கரு ஒன்னா இருந்து அடிச்சு நிறவி இன்னைக்கு சென்னையில பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி அடிச்சிருப்பாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சாதி போட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லி. உனக்கு பஸ்ஸுக்கு பர்மிஷனே கிடையாதுட்டாங்க. பிராமணால் இதரால் மற்றவர்கள் சாப்பிடுற இடம் இழுத்தும் போது உனக்கு லைசன்ஸ் கிடையாது, அனுமதி கிடையாது. நான் பிள்ளைகளை நீ சேர்க்கலையா உன் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடையாது. அடிச்ச எல்லாத்தையும் நிமித்த மிகச்சிறப்பா நடந்தது. 3 வகையான போக்கு இருந்ததுங்க. சாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க ஆண்ட சாதின்னு மேல் நோக்கிய அசைவு, சான்ஸ்கிரிட்டைசேஷன். அதுதான் நாடார்கள். இவங்க வன்னியர்கள், எல்லா சமூகங்களும். இவங்க யாரு? அயோத்திதாச பண்டிதர் திராவிடர்னா ஆரியர் அல்லாதவர்னு ராபர்ட் கால்வர் சொல்லிட்டாரு. திராவிட மகாஜன சபை, திராவிடர் கழகம் போட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ ஆரியன் அப்படி போர்க்குரலாக அன்னைக்கு எடுத்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அந்த திராவிடர் சொல்லி பெரியார் கிட்ட வருது, நீதி கட்சி கிட்ட வருது. ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இன்னைக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ளார 3 பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு அர்ச்சகரா போயிருக்குங்க. அதுல ஒரு பிள்ளை தலித்து. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், எல்லாம் கோயிலுக்குள்ளார நுழையலாம். இந்த நிலையை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ப்ராசஸ அடுத்த கட்டம் கொண்டு போகணும். இந்த சாதி என்பது பெரிய தடை, வர்க்கமாக ஒருங்கிணைய பெரிய தடை. ஒரு பொது உடைமை புரட்சி நடத்தணும்னா இவங்க வர்க்கமா இணைய வேண்டியிருக்கு. ஒரு தமிழ் தேசிய புரட்சி, விடுதலை புரட்சி நடத்தணும்னா சாதி அடையாளம் இல்லாமல் ஓர்மையோட வர வேண்டியிருக்கு. அதனால சாதி என்பதை
தவிர்த்து சாதியற்ற ஒரு சமூகத்தை படைக்க எல்லாரும் முயற்சி செய்யணும். அதனால ஒரு பயனும் விளையல. நான் சாதாரண ஆள் இல்லைங்க, இந்த ஜாதி நம்ம அப்படியே ப்ரொஃபஸரா போட்டுக்கோங்கன்னா ஒருத்தன் போட்டுக்க மாட்டான். அவன் படிக்க அவன் மார்க்க பார்த்து தான் போடுவான். சும்மா வேணா இப்படி இப்படி தோலை தூக்கிக்கிட்டு அலையலாம், அவ்வளவுதான். ஆகவே இளைஞர்களுக்கு இதை கற்பிக்க வேண்டியிருக்கு. சாதி பெருமை பேசுவதை விடுங்க. தமிழர் என்ற ஓர்மையோடு இது ஒரு தமிழ் தேச குடியரசாக மலர வைங்க. சாதியற்ற தமிழ் தேசப்படி இதே மாதிரி அனைத்து தேசிய இனங்களும் ஒரு இறையாண்மையுள்ள குடியரசுகளாக, சாதி மறுக்கும் குடியரசுகளாக மாறி இணைந்து இந்த இந்திய துணை கண்டம் மலரட்டும். சமத்துவம், ஜனநாயகம் என்பது செழிக்கட்டும். அந்த சிந்தனையை ஓட்டம் உருவாக்கிவிட்டது என்றால் இந்த நூல் வெற்றி பெற்று விட்டது. எத்தனை காப்பீஸ் வித்திச்சுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, எத்தனை பேரை சிந்திக்க வைத்தது. அந்த வகையில நூலாசிரியர் ஆத்மநாதன் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். இது ஒரு புதிய வாசிப்பு அனுபவத்தை அனைவருக்கும் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம். நாவலை பெற்றுக்கொண்டு ஒரு ஆய்வுரையை நாவலோடு சேர்த்து சமூக ஆய்வுரையாகவும் மிக சிறப்பாக இங்கே முன்வைத்து விளக்கவுரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துறை, கருத்துரை என்று பல தோழர் நண்பர்களுடைய பெயர்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. நேரத்தினுடைய அருமை கருதி அது நம்முடைய சிறப்புரையாற்றுவதற்காக தமிழ் திரு ஐயா பழநெடுமாறன் அவர்கள் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உணவு ஏற்பாடு நடந்திருக்கிறது, எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது. நேரம் மிக குறைவாக இருப்பதனால் வாழ்த்துறை தவிர்த்து நம்முடைய ஐயா பழநெடுமாறன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு ஏற்புரை. Yeah,